எதற்கும் துணிந்தவன் ஹிட்டா இல்லையா சார்? சார் எதற்கும் துணிந்தவனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பிங்க. ஏன்னா நான் அன்னைக்கு வந்து பயங்கர சேஃப்டியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தேன். சூர்யா சார் கேரியர்லேயே ஒரு 10 வருஷம் பண்ணாத கலெக்ஷனை அந்த படம் பண்ணியிருக்கு. நீங்கள் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொடியூசர்களுக்கு பெரிய ஹாப்பி. அதே காம்பினேஷனில் எங்களை படம் பண்ண சொன்னாங்க. புரியுதுங்களா? அதுதான் உண்மை. ஆனால் சூர்யா சாருடைய பழைய படங்களுடைய கலெக்ஷனும் என்னுடைய கடைக்குட்டி சிங்க நம்ம வீட்டு கலெக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது அந்த கலெக்ஷன் இது இல்லை. அப்போ கம்பேரிஷனாக இருக்கும்போது இந்த படம் ஓடலை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்க. இன்னொன்று, அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலை அந்த படம். ஆனால் ஒருத்தனை இப்போ போட்டிருந்தான், இந்த சூர்யானனுக்கு மட்டும் பிளாப்பை கொடுத்துட்டு எல்லா ஹீரோக்களுக்கும் ஹிட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. எதற்கும் துணிந்தவனுக்கு தான் 3 வருஷம் வேலை பார்த்தாங்க. ஏன்னா கொரோனா டயத்தில் அந்த படத்துக்கு தான் அதிகமாக வேலை பார்த்தோம், அதிகமாக உழைச்சோம். அமைகிறது நம்ம கையில் கிடையாது. சூர்யா சாருக்கு மட்டும் கொஞ்சமாக வேலை பார்க்கணும், கார்த்தி சாருக்கு அதிகமாக வேலை பார்க்கணும் தான் இருக்குது. கடைக்குட்டி சிங்கத்தை விட எதற்கும் துணிந்தவனுக்கு தான் தம்பிக்கே இப்படி ஒரு பெரிய கிட்டு கொடுத்தான், அண்ணனுக்கு அதை விட பெரிய கிட்டு கொடுக்குறது தான் வேலை பார்த்தான். கனெக்ட் ஆகிடுது. அது ஏதோ ஒரு விதத்தில் அமையாமல் போயிடுச்சு. அதை நம்ம தான் ஏற்றுக்கணும், நான் தான் ஏற்றுக்கணும். ஓகே, தப்பு பண்ணியிருக்கீங்க, ஓகே. ஆனால் இதுக்கு உழைக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையாக அதுக்கு தான் பயங்கரமாக கொரோனா டயத்தில் அப்படி உழைச்சான். உயிரை பற்றி கவலைப்படாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு வேலை பார்த்தான். என் தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹாப்பி. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.